இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நோ விஜயண்ணா நானா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதை வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் அதுதான் இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் முழுக்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இதற்காகத்தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இதற்கு முன்னாடி திமுக மூடிய 500 வைன் ஷாப்போட சேர்த்து ஒரு 117 வைன் ஷாப்பையும் சேர்த்து 217 வைன் ஷாப்பையும் சேர்த்து மொத்தம் 717 வைன் ஷாப்பை மூடும் போதும் இதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இதற்கு முன்னாடி அதிமுக பீரியடில் அம்மா பெட்ரோல், அதுக்கப்புறம் பிங்க் பெட்ரோல், அதுக்கே பேர் மாற்றி வேலுநாச்சியார் சிங்கப்பெண் படை அப்படின்னு அவர் அறிவித்த போது இதற்காக தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அம்மா உணவகத்திற்கு திமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட நிதியை திருப்பி இவரே அறிவித்தது போல் கையெழுத்து போட்ட போது இதற்காக தான் உங்களுக்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நோ விஜயண்ணா பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத், என் கூட அபினவும் இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்து ஜனநாயக கடமை ஓட்டு போடணுமோ அதே மாதிரி தமிழ் ஜனமை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த சம்பவம் நோ விஜயண்ணா என்னண்ணா நீ அப்படிங்கிற சம்பவம் இதுதான். என்ன மேட்ரு? ஸோ அதாவது எப்போவுமே ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது அமைச்சர்களாக பதவி ஏற்பவர்கள் அவர்களுக்கு கீழே அட்வைசர்ஸ் அப்புறம் சில நிர்வாகிகளை வந்து நியமிக்கிறது வழக்கம் அரசு பதவிகளுக்கு. கிட்டத்தட்ட 400 பதவிகள் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த வகையில் பார்த்தா டிவிகேல ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு அல்லது ஜாதிக்காரர் அவரை வந்து நியமித்ததா இவருக்கு தகவல் போயிடுச்சான். பொதுவாக இந்த மாதிரியான சம்பவங்கள் திமுக அதிமுக ஆட்சியில் தான் நடக்கும். நம்முடைய ஆட்சியில் அவர்கள் சார்ந்த சமூகத்தினரோ அல்லது ஃப்ரெண்ட்ஸு அதன் அடிப்படையில் நீங்கள் யாரையுமே நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டதாக சொல்லப்படுது. அதுதான் வந்து தாவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அவர்களை வந்து பெரிய அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் நோ விஜய் என்னன்னா அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சம்பவம் இதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் வந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அதை கடைப்பிடித்து தான் சொல்லுவார் இல்லையா? அவர் வந்து செய்கிற விஷயத்தை தான் அடுத்தவங்க செய்யணும் அப்படின்னு. நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், ஆனால் அடுத்தவங்க மட்டும் நல்லவனாக இருக்கணுங்கிற மாதிரி விஜய் பேச மாட்டார். ஜோசப் விஜய் பேச மாட்டார். நான் நம்புறேன், நீங்களும் அப்படி தான் நம்புறீங்க. இது வரைக்கும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சம்பவம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து அந்த நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குது. அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இதுதான் அந்த சம்பவம். எப்படி விஜய் வந்து அவருடைய அமைச்சர்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார், உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால அரசு பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. அதாவது உங்க பர்சனல் பெனிஃபிட்டுக்காக யாரையும் போடாதீங்க. இதுதான் அதனுடைய உள்ளர்த்தமா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் உண்மை அப்படிங்கிறது தானே. ஆனால் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே முதல்ல சில கையெழுத்து போடுறார். அதில் ஒரு கையெழுத்து என்ன அப்படின்னு சொன்னால், ரத்தன் பண்டிட்ட ஒரு ஆஃபீஸராக நியமிக்க அவருடைய பர்சனல் ஜோசியர் வெற்றிவேல் ராதன் வெற்றிவேல் பண்டிட் ஏதோ ஒரு பேர், அவருக்கு பெரிய பேர். அவரை வந்து அவருடைய ஓஎஸ்டியா பொலிட்டிக்கல் அட்வைசராக அறிவிக்கிறார். உடனே திமுக காரங்களாம் அது எப்படி ஜோசியக்காரனு, இது வந்து பெரியார் மண்ணு, இங்கே எப்படி நீ ஜோசியக்காரனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுப்பேன்னு சத்தம் போட்டதுனால ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அதை வாபஸ் வாங்குறாரு. ஜோசப் விஜய் பேசியிருக்கலாம், ஏன் ஒரு நடிகன் சிஎம் ஆகும்போது ஒரு ஜோசியக்காரர் ஓஎஸ்டி ஆகக்கூடாதா அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம். ஆனால் ஜோசப் விஜய் அப்படி கேட்கல. உடனே பெல்ட்டி அடிச்சு ஐயோ திமுகவை ஸ்கோர் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு அதை பின்வாங்கிட்டார். அப்படி ராதன் பண்டிட்டினுடைய பொறுப்பு பறி போச்சுல்ல, அந்த பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர் தான் இவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ இவர் ஜான் ஆரோக்கியசாமி நம்ம அறிமுகம் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். ஏற்கனவே பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித்தின் தமிழ்நாடு அவுட் சைட் தமிழ்நாடு அது வந்து அவங்களோட இவருக்கு வந்து தொடர்பு இருக்குது. இவருடைய முக்கிய பணி என்னவா இருந்திருக்கு அப்படின்னா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் டிவிகே கட்சி தொடக்கத்தின் போதே உள்ளே வந்தவர் ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வடிவமைத்து கொடுத்தவர் அப்படின்னு. குறிப்பாக அந்த வகையில் ஒர்க்கு, அதாவது தாவேகாவுடைய கட்சி பணிகளை செஞ்சிருக்காங்க. சரி, அதாவது இதை கட்சிக்காரர்னு நம்ம பார்த்துக்கிட்டாலும் மறைமுகமா விஜய்க்கு அட்வைசரா இருந்தவர் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெல்விஷர், ஒரு கைடை விஜய் வந்து அரசு பதவியில் உட்கார வச்சிருக்காரு. ஆமாம், ஃப்ரெண்டை வந்து அரசு பதவியில் உட்கார வச்சிருக்காரு. அதுக்காக அமைச்சர் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ விஜய் பண்ணலாம். ஜோசப் விஜய் சிஎம், அவர் ஹேண்ட்ஸம் சிஎம். இந்தியாவிலேயே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் யார்? ஜோசப் விஜய் தான். எனக்கு வந்து மேக்கப் பண்ணுற அளவுக்கு செலவு இல்லை. இருந்தால் நான் கூட இந்தியாஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஆங்கராக மாறி இருக்கலாம். பட் அதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறது. சரி, இவராவது அட்லீஸ்ட் கட்சி பணி செஞ்சார்.
கட்சிக்கு இவருக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஒரு வெற்றிக்கு இவர் ஒரு வெற்றிக்கு ஒரு எம்எல்ஏ. இப்போ இங்க பாருங்களேன் இந்த போட்டோவை, இவர் வந்து வெங்கட்ராமன், இவர் வந்து இவருடைய பர்சனல் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கிறார். புஷி ஆனந்த் யாரு, அவருடைய நிர்வாகம் பண்ணவர், அவரு விஜய்க்கு தெரிஞ்சவர், அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாரு. ஸோ கட்சி பணி செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. விஜய்க்கு தெரிஞ்சவங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் புஷி ஆனந்த் வெங்கட்ராமனும் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராயிருக்காங்க. அதனால அதுக்காக அமைச்சர்கள் அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமிக்கு கட்சிக்காக பணி செஞ்சிருக்காரு, அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அட்வைசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஃபோட்டோ பாருங்க, இது ரொம்ப பிரசித்தமான ஒரு ஃபோட்டோ. என்னன்னா விஜய் அடிக்கடி போய் கவர்னர் ஒரு பீரியட்ல சந்திச்சுட்டு இருந்தார்ல, அப்படியே போவார், காலைல போவார், வருவார். கவர்னர் ஆஃபீஸ்லேயே அடுத்த தடவை விஜய் வந்தால் என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கி அனுப்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை முறை போயிட்டார். அப்படி 3வது முறை போகும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இதில் செங்கோட்டையன் மொத்தம் 4 தடவை, 5வது தடவைன்றது போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது, பாதியிலேயே ரிட்டர்ன் ஆகுது, சேர்த்தா 5 வச்சுக்கலாம். ஸோ இதில் நீ இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்பயும் அமைச்சராக இருக்கார். நிதி அமைச்சராக இருந்தார், என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல, தூக்கிட்டாங்க. இவர் 2 பேரும் நம்ம சொல்லிட்டோம். இவரே விஜய், இவர் வேற ப்ளூ பேண்டில் இருக்கிறதுனால சந்தேகம் வந்துடக்கூடாது, இவர் விஜய். இவர் வந்து கவர்னர் அரலேக்கர் அவர்கள். ஸோ அவர்கிட்ட தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கிற அந்த இதை கொடுக்குறாரு. இவர் யாரு? எனக்கு பெரிய சினிமா நாலேஜ் இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் அப்படி, ஜனநாயக படத்தினுடைய ப்ரொடியூசர், கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய முதலாளி. இவரை ஏன் கவர்னரை பார்க்கும்போது கூட்டிகிட்டு போனோம்? இவர் கட்சிக்காக என்ன பண்ணார்? கட்சி பொறுப்பில் இருக்காரா, இல்லை வந்து கட்சியினுடைய செயலாளர், குறைந்தபட்சம் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இல்லை கூட்டணி கட்சி தலைவரா? ஒன்றுமே இல்லை. இவர் ஏன் கூட்டு போகிறீங்க? ஒரு சைலண்ட் மெசேஜ், ரெட் ஜெயின்ஸ் கிடையாதுங்க இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி, கேவிஎன் தான் அப்படின்னு ஒரு ஸ்லைட் மெசேஜ் பாஸ் பண்ணுறாரு. அவர் பக்கத்தில் ஒருத்தருக்கு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, இங்கே பெருசாக போட்டிருக்கு ஃபோட்டோ. இவர் யார்? ஸோ ஆக்சுவலி அவர் மறைஞ்சிருக்க வேண்டியது, அவர் வந்து முகத்தை வந்து முன்னாடி வந்து காட்டிக்கிறாரு. இவர் விஷ்ணுவர்தன் ரெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய கிரானைட் பிஸ்னஸ் முதலாளி. இவருடைய நெட்வொர்க் எங்கே போகுது அப்படின்னா ஆந்திராவில் சித்தூரில் தான் இவருடைய பிஸ்னஸோட மெயின் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாருக்கு க்ளோஸ் அப்படின்னா அனில் ரெட்டி அப்படின்னு இன்னொரு பிஸ்னஸ் மேனுக்கு க்ளோஸ். அந்த அனில் ரெட்டி யார் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட கசின். ஸோ இவங்க 3 பேரும் ஆல்ரெடி ஒரு நெக்ஸஸில், ஒரு பிஸ்னஸ் நெக்ஸஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நெக்ஸஸை சேர்ந்த நபர் இங்கே விஜயோட இருக்கார். இங்கே விஜயோட இருக்கிறது மட்டும் கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு அரசு பதவி கிடைச்ச மாதிரி இப்போ அவருக்கு ஒரு அரசு பதவி கிடைச்சது. ஆமாம், எப்படி ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் அட்வைசரோ, இவர் வந்து பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அட்வைசர் அப்படின்ற ரோலுக்கு இவர் வராரு. அப்போது இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த பப்ளிக் ஈவெண்ட்னா என்ன மாதிரி ஈவெண்ட்டு? ஒரு புதிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது நலத்திட்டங்கள், இந்த மாதிரி ஏரியா விசிட்டு, இதெல்லாம் பண்ண போகிறது அதனுடைய கண்ட்ரோல் இவர்கிட்ட தான் இருக்க போகுது. இப்போ இவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, விஜய்க்கு நண்பர். காலேஜ் டேஸ்லேயே நண்பர். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அமைச்சர் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஜோசப் விஜய் பண்ணலாம், அவர் ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த தப்பு பண்ணலாம். ஸோ இவருடைய நண்பர், விஜயனுடைய நண்பருக்கு ஒரு அரசு பதவி, ஒரு அட்வைசர் ரோல் கொடுக்குறாங்க. இவருடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா கிரானைட், கல்குவாரி, ரியல் எஸ்டேட். இவர் கூட நீங்கள் இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களே அனில் ரெட்டி. அனில் ரெட்டி வைஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கசின். அனில் ரெட்டி மேலே ஒரு இடி கேஸ் இருக்குது. என்ன இடி கேஸ்னா, இங்கே எப்படி 10 ரூபா பாலாஜின்னு பேர் இருக்கோ அந்த மாதிரி ஆந்திரா பிரதேஷில் அங்கே இருக்கக்கூடிய அரசு இல்லாட்டி ப்ரைவேட் நடத்தக்கூடிய அந்த ஒயின் ஷாப்லேருந்து மாதம் கட்டிங்கை வாங்கி 50 கோடி கட்சி நிதிக்கு கொடுத்ததாக அவர் மேலே ஒரு புகார் இருக்குது. அந்த வழக்கும் இப்போ நிலுவையில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அனில் ரெட்டியோட பிஸ்னஸ் பார்ட்னர் இவர் கல்குவாரி, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவர். இப்போ இவர் தான் தமிழ்நாட்டில் எந்த மலை, எந்த டீலரு கொடையணும், யாருக்கு கொடுக்கணும். இப்போ 2000 ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம். உடனே பாத்தியா அதிரடி ஆக்ஷன். எதுக்கு ரத்து பண்ணாங்க? ஊழல் ஒழிப்பா? கிடையாது. விஷ்ணுவர்தன் ரெட்டி சொல்லுவார், நீ யாருக்கு வந்து நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணும். என்னதான் பிரபு அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் கனிம வளத்துறை எப்படி செயல்படணும்னு இவர் முடிவு பண்ணுவார். அப்பேற்பட்டவர் யாரு? தாவேகா கட்சியில இருந்தவர் இல்ல, தாவேகா கட்சி பொறுப்புல இருந்தவர் இல்ல, தமிழ்நாட்டில் சமூக சேவை செய்தவர் இல்ல, தமிழ்நாட்டுக்காரரே இல்ல, ஆந்திரால இருந்து வந்திருக்கக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. காரணம் விஜயனுடைய நண்பர் அப்படின்னு. இதெல்லாம் விட்டுருவோம். இந்த போட்டோவில் பார்த்தீங்களா ஒருத்தர் வட்டம் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த குரூப்பு நம்ம 2 பேரையும் பாடி ஷேம் பண்ணுவாங்க. நம்ம 2 பேரையுமே வந்து ஏதாவது அவதூறு பரப்பி, ஃபேக் நியூஸ் பரப்பி நம்ம இமேஜை வந்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு தான் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம்.
ஏன்னா உண்மை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம தமிழக பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு போய் சேரணும். இவர் யார்? ஸோ இவர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் ஆர்கனைசேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அந்த பிஆர் ஆர்கனைசேஷனோட ஹெட்டு ஜெகதீஷ் இவரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அசைன்மெண்ட் அதை வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு ஒரு நபரோ, அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அட்வைசராக அவரோட இன்னொரு ஃப்ரெண்டோ, அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசியல்னா 3 பில்லர். 3வது பில்லர் என்னன்னா சினிமா. ஸோ அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு சினிமா அண்ட் பிரஸ் கண்டிப்பா சோஷியல் மீடியா. ஏன்னா சோஷியல் மீடியா தான் ஆல்ரெடி ஓரளவு கண்ட்ரோல் வந்துருச்சுல்ல, அதையும் இவர் தான் பண்றாரு. அந்த விஜயனுடைய ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா கேம்பெயினுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மூளைன்னு கூட சொல்லலாம் இவர் தான். ஏன் அப்படின்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு போலீஸ்காரங்க 3 பேர் உட்காந்து ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு அந்த விஷயத்துக்கு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. நேற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் முழுக்க அது ஏஐன்னு எல்லாரும் போட்டு நானும் நம்பிட்டேன் அது ஏஐன்னு. அப்புறம் மதியம் தான் தெரியுது அது ஏஐ இல்லை ஒரிஜினல்னு. ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஏஐன்னு அடித்து நொறுக்கின டிவிகேனுடைய சோஷியல் மீடியா மாஃபியா மத்தியத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கில் கைதான 2 பேருடைய புகைப்படத்தை எடுத்து ஏஐயில் போட்டு, ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலினோட நிற்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து கருணாநிதியை கும்பிட்ற மாதிரியும் அதை கிரியேட் பண்ணி, எங்களுக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு இவனுங்க திமுக காரனுங்க தான், அண்ணனுடைய ஆட்சிக்கு, விஜய் அண்ணன் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கே அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மதியம் 3 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு அடி அடித்தாங்க பாருங்கள் சோஷியல் மீடியாவில். அதற்கெல்லாம் இவர் தான் காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, சினிமாவில் விஜய்க்கு ஆதரவாக செயல்படலைனாலும் சினிமாவில் இவங்க ரூட் கம்பெனியோட பிஆர் பிராண்டிங்குள்ளே ஏதோ ஒரு நடிகரோ வரல அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்கள டெமனைஸ் பண்ணி அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி அதில் அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளை இவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிலவில் இருக்கு. அப்பேற்பட்டவர் விஜய் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது விஜய் கூட போக வேண்டிய காரணம் என்ன? ஆனா இந்த விஷயத்துல விஜயை பாராட்டணும், அவருக்கு இன்னும் எந்த பொறுப்பும் கொடுக்கல. இல்லை, அதான் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அன்அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க, அன்அஃபிஷியலாக கொடுத்து நண்பர் அதனால. ஆனால் இந்த தவறு அமைச்சர்கள் பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி விஜய் செய்த தவறை விஜயனுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடாதுன்னு விஜய் சொல்கிறார். அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம பார்ப்போம், நல்லா குடிப்பாங்க, மூக்கு மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு அப்பாட்ட போய் கேளுங்களேன், உங்கள் பையன் குடிக்கலாமான்னு. ஐயோ இந்த பழக்கம் என்னோட போட்டோங்க, நான் தான் குடித்து நாசமாக போயிட்டேன், என் பையனாவது உருப்பிடட்டோன்னு பேசுவாங்கள்ல அப்பா, அந்த மாதிரி ஒரு அப்பா தான் விஜய். நான் என் நண்பர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்துட்டு நாசமாக போயிட்டேன், நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொறுப்பு போட வேண்டிய 400 பேர் யார் அப்படிங்கிறத இந்த 3 பேர் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மெசேஜாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ திமுக என்ன பண்ணிச்சோ அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அதை 2x இப்போ தாவேகா பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாற்றம் இருக்கு. முன்னாடி திமுக பண்ணுச்சு, இப்போ தாவேகா பண்ணுச்சு. ஸ்பெல்லிங்ல மட்டும் மாற்றம், அதை செய்யறவங்களும் மாறி இருக்காங்க. அது எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இந்த தம்பி முதல்வர் ஜோசப் விஜயை பற்றி ஒரு அவதூறு, ஒரு ஆபாசமான பேச்சு, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். விஜய் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே கெட்ட வார்த்தை தான், தவறு இல்லை. நான் இதில் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுவோம். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், அவரை பத்தி கண்ணியமற்ற முறையில் விமர்சனம் பண்றதை நாங்கள் யாருமே. இதே மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, கவர்னர் அவர்களை பத்தி இழிவு, யாரோ ஒருத்தர் இழிவா பேசினது, அதுக்கும் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். அப்போ நம்மளை வந்து சங்கி பையன்னாங்க, கவர்னருக்கு முட்டு கொடுக்குற நீ சங்கி பையன்னாங்க. இப்போ விஜய்க்கு அதே மாதிரி ஒரு காணொலி வந்திருக்கு. விஜய் வந்து அவரை கைதும் பண்ணிட்டார். ஆனால் கைது பண்ணது கரெக்ட், என்ன கேட்டால் கரெக்ட், சரியான நடவடிக்கை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது, விஜயை பற்றி அவதூறாக பேசுகிறவங்கள கைது பண்ணுறாங்களே, நானும் அபினவெலாம் செத்து போகணுன்னு உங்களுடைய கட்சிக்காரங்க, உங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் வந்து கமெண்ட் போடுறாங்க, எங்களை கொல்லுவோம், மிரட்டுவோம், தூக்கிடுவோம், பொண்டாட்டி ரோட்டில் தனியாக நடந்து போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாரு, உன் குழந்தை இருக்குல்ல நீ பெற்றிருப்பெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பாருன்னு கமெண்ட் போடக்கூடியவங்க. அப்போ எங்களுக்கு குடும்பம் இல்லையா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அப்போ எங்களை பற்றி அவதூறு பரப்புறவங்கள கைது பண்ண மாட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, விஜய்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் அவரை பற்றி குறை சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா, அவர் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, அப்போது ஏன் ஆட்சிக்கு வந்தோடனே உங்களை பற்றி அவதூறு பரப்புற ஒருத்தரை கைது பண்ணுறீங்க? அவருக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க, நேரம் கொடுங்க. விஜய் நல்லவர் தான் அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும்ல இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி விஜய் கொஞ்சம் காலாவாசம் கொடுங்க, 6 மாதமாக டைம் கொடுங்கன்றீங்களே, இப்போ விஜய் நல்லவரா கெட்டவரான்னு இந்த தம்பிக்கு புரியணும்னா ஒரு 6 மாதம் ஆகும்ல, அதுக்குள்ளேயே ஏன் கைது பண்ணுறீங்க?
இப்போ கைது பண்றதுனால இது அவர் ஏஐ வீடியோ இல்லைன்னு எப்படி உறுதிப்படுத்தினாங்க? அது ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஏஐ வீடியோ இல்லைங்கிறத உறுதிப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் நாமளும் இது வந்து ஏஐ கமெண்ட்ஸ் இல்லைன்றத தனியா இன்னொரு வீடியோ போடணும் போல இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, அந்த பையனுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து விஜய் நல்ல ஆட்சி பண்ணி அந்த பையனே வந்து வாலண்டியராக மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. விஜய் அண்ணா ஆட்சியில் விஜய் அண்ணாவை ஆபாசமாக திட்டின ஒருத்தர் ஒரு 6 மாதம் கழித்து வந்து விஜய் அண்ணா நான் உங்களை பற்றி பேசுனது தப்பு, நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தானே உண்மையான மாற்றம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தம்பிக்கு நேரமே கொடுக்காம கைது பண்ணிட்டீங்க. கெட்ட வார்த்தையில் திட்டுறாருன்னே கைது பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பையன் வந்து மனசில் என்ன ஆகிடும், விஜய் அண்ணா கெட்டவர்னு உறுதிப்படுத்திடுவான். ஏன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த பையன் 6 மாதம் கழிச்சு உங்களை பாராட்டியிருப்பான். நான் இவ்வளோ திட்டியும் என்ன விஜய் அண்ணா அரெஸ்ட் பண்ணலை. இதே திமுக ஆட்சியாக இருந்திருந்தா திமுகவை பற்றி சின்னதாக ஒரு கேள்வி கேட்டால் கூட என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி. இது மட்டும் கிடையாது அப்படின்னும், கடந்த பல நாட்களாக விஜயினுடைய அமைச்சர்களை கேள்வி கேட்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தொடர்ந்து முடக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4 பேரோடைய அக்கௌண்ட்டே முடக்கப்பட்டிருக்கு. ஸோ விஜய் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, விஜய்க்கு ஆதரவாக கூடிய அமைச்சர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு மாஸ் ரிப்போர்ட்டிங்னால முடக்கப்படுது அப்படிங்கிற உண்மையும் தமிழக மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி விஜய் அண்ணாக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு அவகாசம் கேட்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கார், நம்ம அண்ணன் சொல்லியிருக்கார், ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் இதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே சீமான், அண்ணாமலை, அன்புமணி போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. உங்கள் அண்ணனுக்கு அப்போ காது கேட்கல போல இருக்குது. திடீர்னு அரசு ஆட்சிக்கு வந்தோடனே தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் கால அவகாசம் கேட்டிங்கன்னா தரலாம். ஒரு 3 வருஷம் எடுத்துக்கோங்க, இல்லை 30 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. இல்லை தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், தூத்துக்குடியை வந்து நாங்கள் போர்ட் சிட்டியாக மாற்றுவோன்னு உங்கள் அமைச்சர் ஸ்ரீநாத் சொல்லியிருக்காருல்ல, விஜயோடைய நண்பர். அவருக்கு எப்படி எம்எல்ஏ பதவி கிடைச்சது, அவர் ஏன் எந்த மினிஸ்டர் ஆனார்னா விஜய் நண்பர், அதனால ஒரே மதத்துக்காரங்க, அதனால அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கட்டும். அது நம்ம முன்னாடி ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற போர்ட் சிட்டியவே போர்ட் சிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு 30 வருஷம் கேட்குறீங்கன்னா கூட தந்துடலாம். ஆனால் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் காத்திருக்கணும்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் முதல்வரான அந்த நொடி முதலே காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. காவல்துறை உங்களுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் அவங்கள கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் பதவியேற்ற பிறகு 25 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் 4 இரட்டை கொலைகள், 19 பாலிய குற்றங்கள் நடந்திருக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு 6 மாதம் 3 வருஷம் நாங்கள் நேரம் தர்றதுக்காக எங்கள் தமிழக மாநில பெண்கள், இளைஞர்கள், இளம் பெண்களுடைய வாழ்க்கையை, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை வீணாக போனாலும் பரவாயில்ல, விஜயண்ணாக்கு அரசு எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிற வரைக்கும் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி பிடித்திருக்கலாம், ஒரு அரசியல் தலைவரை பிடித்திருக்கலாம், அதற்காக அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்தாதீங்க. குறைந்தபட்சம் அமைதியாக போயிடுங்க. நல்லது பண்ணால் 4 பேருக்கு சொல்லுங்கள், கெட்டது நடந்தால் அமைதியாக போயிடுங்க. தயவுசெய்து அதுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அந்த முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது நாட்டுக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, ஆதரவு அளிக்கிறது தவறே கிடையாது. இப்போ எந்த ஒரு அரசாங்கத்துலேயுமே தவறு நடக்கும். இப்போது அந்த தவறை டிஃபெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நேற்று சம்பவத்தில் பார்த்தோம், அது ஏஐ வீடியோ அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் போட்டாங்க. அது ஏஐ வீடியோ இல்லைன்னு ப்ரூவ் ஆகிட்டா அங்கேயாவது அமைதியாக போயிருக்கலாம். இவங்க ஏஐயா திரும்ப நம்ம போட்ட வீடியோலையே அது ஏஐ வீடியோ இல்லைங்கிறத ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணது, வீடியோக்கு கீழேயே அது ஏஐ வீடியோ தான் அப்படின்னு திமுக காரன் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐயில் ஒன்று உருவாக்கி அதுக்கு கவுண்டர் ஃபேக் ஆர்குமெண்ட் ஒன்று முன் வைக்கிறாங்க. ஸோ இது தவறானது, ஒரு அபாயமான ட்ரெண்ட் விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த ஏதாவது குற்றம் சொன்னோடனே லாஸ்ட் 5 வருஷம் நீ எங்கே போயிருந்தேன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு, திமுகட்ட பணம் வாங்கிட்டேன்னு நீ சொல்லக்கூடியவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கடந்த 5 வருஷமாக நானும் சரி, அபினவும் சரி, போன அரசு செய்த அத்தனை தவறுகளையும் கத்தி சொன்னோம், கதறி சொன்னோம், சத்தமாக சொன்னோம். நீங்கள் தான் கேட்கல. ஏன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்த வெப்சைட்டில் எங்கள் வீடியோ வராது அப்படிங்கிறதுனால இருக்கலாம் போல இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அரசு செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை தோலுரித்து தொடர்ந்து காட்டி கொண்டிருப்போம், என்றும் மக்கள் பக்கம் நிற்போம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி திமுக பற்றி நம்ம போட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுலேயும் நாங்கள் நிறைய இஷ்யூஸ் 360 டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் எல்லா, உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு மனசு இருந்தால் அதை போய் பாருங்கள். அதை போய் பார்த்துட்டும் நாங்கள் திமுகட்ட பணம் வாங்கிட்டோன்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பணம் எங்கே இருக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் போய் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்க
விரும்புகிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெயஹிந்த். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.